ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா A to Z சீரீஸில் ஆர் ஃபார் ராகி தோசா. என்னடா இதெல்லாம் போடுறாளேன்னு பார்க்குறீங்களா? இதெல்லாம் ரொம்ப மஸ்ட்டுங்க. நல்ல ஹெல்த்தியான ஃபுட்ஸ். கண்டிப்பாக இந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். நம்ம நார்மல் இட்லி தோசை சாப்பிட்றோம்ல, அதை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இதை நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கிட்டால் ரொம்பவே நல்லது. நான் இதனுடைய அளவு என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ராகி ஒரு அழாக்கு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1.5 அழாக்கு இட்லி அரிசி அண்ட் ஒரு அழாக்கு உளுத்தம்பருப்பு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு நல்லா ஒரு 3 to 4 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக இதில் வந்து டஸ்ட் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி ஒரு 5 to 7 ஹவர்ஸ் கீழே நல்லாவே ஊற விட்டுக்கலாம். இது எந்த அளவுக்கு நல்லா ஊறுதோ அந்த அளவுக்கு ஈஸியாக அரைக்கிறதுக்கு வந்துடும். அதனால் இது நல்லாவே நம்ம ஊற விட்டுக்கலாம். அண்ட் இந்த மாதிரி டெய்லி வந்து நம்ம ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக ஹெல்த்தியான ரெசிபீஸை எடுத்துக்கிட்டாலே போதும். நம்ம நார்மலாக எப்படி இட்லி தோசை எடுத்துக்கிறோம், ட்வைஸ் அ வீக் அந்த மாதிரி எடுத்துப்போம். அது மாதிரி இதை வந்து ஒன்ஸ் இன் அ வீக் கூட எடுத்துக்கலாம். ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக வீட்டில் இருக்க குட்டி பசங்களும் இதை சாப்பிடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் சின்ன சின்ன சேஞ்சஸ், அதாவது இது கூட வந்து நம்ம சைட் டிஷ்லாம் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்தா கூட கண்டிப்பாக இந்த மாதிரி ஹெல்த்தியான டிஷ்ஷஸ் வந்து அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அண்ட் இதை நம்ம சின்ன வயசுலேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிட்டோன்னா கண்டிப்பாக வந்து அவங்க இதை வேண்டானே சொல்ல மாட்டாங்க. நார்மல் இட்லி தோசை எப்படி சாப்பிட்றாங்களோ அது மாதிரியே சாப்பிட்ருவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 5 to 7 ஹவர்ஸ் நல்லா வந்து இதை ஊற வச்சாச்சு. ஸோ நான் வந்து இன்றைக்கி ஆஃப்டர்நூன் ஊற வச்சேன்னா இன்றைக்கி நைட் இதை அரைச்சி எடுத்து வச்சுருவேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து இதை நம்ம தோசை இட்லியாக ஊற்றிக்கிட்டால் அது கொஞ்சம் நல்லா புளிச்சிருக்கும் அண்ட் நல்ல ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கும். நல்லா கிறிஸ்பியாகவும் வரும், நல்லாவே இருக்கும். நீங்கள் அன்றைக்கே கூட இதை தோசையாவோ இல்லை இட்லியாவோ ஊற்றி சாப்பிடலாம். பட் அந்த புளிப்புத்தன்மை இல்லாததுனால டேஸ்ட்டே இல்லாத மாதிரி ஃபீல் ஆகும். அதனால் நெக்ஸ்ட் டே சாப்பிட்றது ரொம்பவே சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம நார்மலாக இட்லி மாவு எப்படி அரைப்போமோ அந்த மாதிரி அரைச்சாலே போதும். இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட் டே நான் காமிக்கிறேன். நல்லா புளிச்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். இப்போ இதில் வந்து நான் உங்களுக்கு இட்லி அண்ட் தோசை ரெண்டுமே ஊற்றி காமிக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் இதே மாவில் வந்து ஆப்பம் கூட ஊற்றிக்கலாம். ரொம்பவே சூப்பராக வரும். நான் கண்டிப்பாக அதை வந்து ஒரு ஷார்ட்ஸாக இல்லைனா வீடியோவாக போடுறேன். நல்லா சாஃப்டாக இருக்கும். ஆப்பமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதில் வந்து இன்னும் பார்த்திங்கன்னா சைட்லலாம் நல்லா கிறிஸ்பியாக, சென்ட்ரலில் மட்டும் இட்லி மாதிரி புசு புசுன்னு இருக்கிறதுனால இன்னுமே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து ஒரு இட்லி தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி நம்ம இட்லி எப்படி நார்மலாக ஊற்றுவோமோ அதே மாதிரி ஊற்றிட்டு ஒரு 10 to 12 மினிட்ஸ் வச்சு எடுத்தாலே போதும். நல்லா சாஃப்டாக நம்ம குஷ்பு இட்லின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நல்லா குண்டு குண்டாக புசு புசுன்னு ரெடி ஆகிடுவான். இப்போ இதுக்கு ஒரு சைட் டிஷ் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ எங்கள் வீட்டில் நார்மலாக இதை தான் நாங்கள் சைட் டிஷ்ஷாக எடுத்துப்போம் இந்த ராகி தோசை இட்லிக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வரமிளகாய், பூண்டு, கொஞ்சமாக தண்ணி, உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நல்ல ஸ்பைஸியாகவும் இருக்கும் அண்ட் அந்த பூண்டு ஃப்ளேவராகவும் இருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் இந்த தோசைக்கு வந்து இது தான் தொட்டு சாப்பிடணும்னு கிடையாது. நீங்கள் நார்மலாக நம்ம சட்னி அரைப்போம்ல அது தொட்டுக்கலாம். இல்லை தோசைக்கு நார்மலாக நம்ம எப்படி சாம்பார் தொட்டுக்கிறோமோ அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த சட்னிக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் வந்து அதிகமாக தேவைப்படும். பிகாஸ் அந்த கார்லிக்கோடைய ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்காக நம்ம நல்லா சூடான எண்ணெயில் கடுகு அண்ட் உளுத்தம்பருப்பை நல்லா பொரிய வச்சு அதில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்லா கமகமன்னு இருக்கும். வீடு இல்லைங்க, ஊரே கமகமன்னு இருக்கும். அந்தளவுக்கு சூப்பரான ஒரு ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இட்லி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த இட்லி ரெடி ஆகிற கேப்பில் நம்ம இந்த சட்னி ரெடி பண்ணிக்கிட்டோம். அந்த அளவுக்கு ரொம்ப சிம்பிளான சட்னி அது. இப்போது நம்ம இட்லியும் ரெடி ஆகிடுச்சு அண்ட் அடுத்ததாக நம்ம தோசை ஊற்றிக்கலாம். நீங்கள் வந்து இதை மெத்துன்னு ஊற்றிக்கலாம். நல்லா சாஃப்டாக ஊத்தாப்ப மாதிரியும் ஊற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா நல்லா கிறிஸ்பியாக ஹோட்டல்லலாம் கொடுப்பாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரியும் ஊற்றிக்கலாம். எப்படி ஊற்றினாலுமே நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த ராகிக்குன்னு ஒரு தனி ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் கண்டிப்பாக இருக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க. அந்த அளவுக்கு இது வந்து உங்களை லவ் பண்ண வச்சிடும். சூப்பராக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு வந்து காமிக்கிற பாருங்கள், எந்த அளவுக்கு கிறிஸ்பியாகவும் இருக்குது ப்ளஸ் வந்து சாஃப்டாகவும் இருக்குது. இந்த மாதிரி 2 in 1 தோசையாக கூட ஊற்றிக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இட்லியுமே பாருங்கள், நல்லா குண்டு குண்டாக புசு புசுன்னு வந்திருக்கு. நல்லா சாஃப்டாகவுமே இருக்கும். இது வந்து ஹார்டாலாம் இருக்காது. நீங்கள் இந்த மாதிரி ஒன்ஸ் ட்ரை
பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் ஹெல்த்தியான ரெசிபீஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக என்னுடைய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் இந்த மாதிரியான நெக்ஸ்ட் A to Z சீரீஸில் ரெசிபீஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறேன். உங்களுக்கு வந்து ஏதாவது சஜஷன் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், அதையுமே போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.